அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இந்த வாரம் ஜனவரி 4ஆம் தேதி முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை, மார்கழி 20ஆம் தேதி முதல் மார்கழி 26ஆம் தேதி வரை. இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும், பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளு சற்று குறையும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 9 வெள்ளி 10 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும், உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உடன் இருப்பவர்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவு ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. சில விஷயங்களில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைவதற்கு தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக மன நிம்மதியானது குறையும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 4 ஞாயிறு, 5 திங்கள், 6 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் 3இல் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால்
உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பொதுவாக தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சில விஷயங்களில் கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து செயல்படுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் பேச்சு திறமை காரணமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்கள் தனித்திறமையோடு செயல்பட்டு எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 6 செவ்வாய், 7 புதன், 8 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் சனி வலுவாக சஞ்சரிப்பதும், ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 4 ஞாயிறு, 5 திங்கள், 9 வெள்ளி, 10 சனி ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராசிக்கதிபதி சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும், குரு பார்வை சூரியனுக்கு இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு
7 புதன் 8 வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும், 6இல் ராகு குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு வளமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 4 ஞாயிறு, 5 திங்கள், 6 செவ்வாய் ஆகிய நாட்கள், அது மட்டும் இல்லாமல் 9 வெள்ளி, 10 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 6இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த ஒரு காரியங்களை துல்லியமாக சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறையும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 4 ஞாயிறு, 5 திங்கள், 6 செவ்வாய், 7 புதன், 8 வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குரு வக்ரகதியில் இருப்பதால் நீங்கள் நினைத்தது நடக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் பொதுவாக கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது.
இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 7 புதன், 8 வியாழன், 9 வெள்ளி, 10 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் 3ல் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நேரமாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 9 வெள்ளி, 10 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:43 முதல் 6ஆம் தேதி பகல் 12:17 வரை குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நேரங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, எதிலும் சற்று நிதானமாக இருப்பது, பொதுவாக புதிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் பிறப்பு என பார்க்கின்ற பொழுது பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் குரு வக்ரகதியில் இருப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது தேவையில்லாத பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் நீங்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது வேண்டிய நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையோடு செயல்பட்டு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 12:17 வரை, அதாவது 6ஆம் தேதி மதியம் 12:17 வரை முதல் 7ஆம் தேதி புதன், 8ஆம் தேதி வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் 6 மதியத்திற்கு பிறகு 7, 8 ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள்.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 5 திங்கள், 6 செவ்வாய், 7 புதன், 8 வியாழன் ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் பொதுவாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் உங்களுக்கு 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை ஆகிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உங்கள் பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரமாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல இடமாற்றங்கள் கிடைத்து, குறிப்பாக படிப்பு சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எதிலும் சிறந்து விளங்கி பெரியோர்களுடைய ஆசியை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை இந்த ஆண்டுகள் வருகின்ற ஆண்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்துக்கான ராசி பலனை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.